கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் அவர் இன்றும் இப்போதும் மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் கொடுத்து வருகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதயமே சுகின்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை நாட்களில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையை குறித்து அநேக காரியம் சொல்ல முடியும். அநேக விதமான வாழ்க்கையில நமக்கு கர்த்தருடைய கிருபை தான். நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை. நாம் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதிலே தேவன் சொல்கிற வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். என் கண்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபை பெற்றவர்கள். எதை பேசினாலும் எப்ப பேசினாலும் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்போதும் அவர் நம்மேல் நோக்கமா இருக்கிறார். தேவனே, நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில், இன்னோ நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையாயுந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய நெய்யலைக்கும் அன்பின் தூத நாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். அவருடைய கிருபை இருந்தா இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு எல்லா விதமான காரியத்தையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபை பெற்றவர்கள். எப்போது எந்த வேளையில எப்படி பேசணும் என்பதை நாம் உணர்ந்து பேசும்போது கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.